students. So physics first class பார்க்க போறோம். First classல நம்ம என்னன்னு பார்க்கறோம்னா measurementsனா என்னன்னு பார்க்கறோம். So measurements அப்படின்றத நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் measurements அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பால் வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு 1/2 liters 1 liters அப்படின்றது நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துப்போம். ஸோ ஒரு வெஜிடபிள்ஸோ இல்லை ரைஸோ சம்திங் நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன எடுக்கிறோம் அப்படின்னாலும் அதில் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெஷர்மெண்ட் இஸ் த ஒன் ஆஃப் த பேசிக் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸில் நம்ம மெயினாக யூனிட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம், மேக்னிடியூட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் யூனிட் மேக்னிடியூட் இதெல்லாம் புதுசு கிடையாது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாட் இஸ் மேக்னிடியூட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸோ மேக்னிடியூடில் நம்ம சொல்கிற 1/2 50 கிலோகிராம் 1/2 கிலோகிராம் 1 கிலோகிராம் இதெல்லாம் தான் வந்து மேக்னிடியூட் அப்படின்னு எடுத்துப்போம். இதில் அடிஷ்னலி அந்த கேஜி மீட்டர் கிலோமீட்டர் அப்படின்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் தான் நம்ம யூனிட் அப்படின்றத எடுத்துப்போம். இதுலேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸை நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கியூபிட்னா என்ன, ஃபுட் பேன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்ஃபெட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்டை இயர்லியர் டேஸ்லேருந்தே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து 1960க்கு அப்புறம் வந்தது தான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ், தட் மீன்ஸ் எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். So today the class measurements. So basically the measurements அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா the act of measuring quantity required. நான் எந்த குவான்டிட்டி எடுத்துக்கிறனோ அந்த குவான்டிட்டிக்கு தேவைப்படுறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா measurements. ஸோ இதில் பேசிக்ஸ் பார்த்தோம்னா physical quantity. What is physical quantity அப்படின்னு எடுத்துட்டோம்னா any quantity that is measurable in physics. ஸோ ஃபிசிக்ஸை நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் எதை மெஷர் பண்ணுறீங்களோ 1 மீட்டர் 100 மீட்டர் 200 மீட்டர் ஆர் 1 கேஜி இந்த மாதிரி நீங்கள் ஃபிசிக்கலி தட் மீன்ஸ் லென்த் மாஸ் டைம் இதை மூணையும் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறது தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி. வாட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி? Any quantity that is measurable in physics, it is known as the physical quantity. So for example, length, mass and time. So these are the fundamental quantities. For the three fundamental quantities அப்படின்னு எடுத்துட்டோம்னா length, mass, time. So இந்த length மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் அப்படின்ற யூனிட்டை இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மாஸ் அப்படின்னா கிலோகிராம், டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா the act of measuring quantity, some of the matters-ஐ நம்ம எதில் மெஷர் பண்ணுறோமோ that is called as the measurements அப்படின்னு எடுத்துப்போம். the physical quantities அப்படின்னு எடுத்துட்டோம்னா any quantity that is measurable in physics. ஸோ ஃபிசிக்ஸை பேசிக்ஸாக வச்சு நம்ம எதெல்லாம் மெஷர் பண்ணுறோமோ the quantities are called as the physical quantity. Physical quantities, the physical quantities main என்ன அப்படின்னு பார்த்தோம்னா magnitude and unit. So what is magnitude அப்படின்னு எடுத்துட்டோம்னா number of times the unit is present in the physical quantity. So example பார்த்தீங்கன்னா 100 meter. So the 100 is called as the magnitude. Then 50 kg, the 50 is called as the magnitude. Then 5 liter, the 5 is called as the magnitude. The numbers are called the magnitude. So magnitude அப்படின்னு எடுத்துட்டோம்னா நான் என்ன குவான்டிட்டியை மெஷர் பண்ணுறனோ அந்த குவான்டிட்டியில் how many times the number is present is called the magnitude. It is denoted in a letter n. The next one, unit. So what is unit? The unit is the comparing unknown quantity with known quantities. ஸோ ஒரு அன்னோன் குவான்டிட்டியை நோன் குவான்டிட்டிஸோட கம்பேர் பண்ணுறத என்னென்னு சொல்லுவோம்னா யூனிட் அப்படின்னு எடுத்துப்போம். இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் எ லெட்டர் கேப்ஸ் யூ. ஸோ த காமன் q is equal to the physical quantity represented in q. q equal to n into u. That means magnitude and unit. The multiplications of magnitude and unit is called as the physical quantity. ஸோ இதில் மேக்னிடியூட் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், நம்பர் ஆஃப் டைம்ஸ் த யூனிட் இஸ் ப்ரெசன்ட். நான் எதை மெஷர் பண்ணுறனோ how many times it is present. The 100, 50,
5, 50. So these are called as the magnitude. The numbers denoted in numbers, it is called as magnitude. The next one, unit. So unit means comparing unknown quantity with known quantities. What is unknown and what is known அப்படின்னு எடுத்துட்டோம்னா unknown quantities நீங்க எதை மெஷர் பண்றீங்களோ அது என்னன்னு சொல்லுவோம்னா unknown quantity. Example, vegetables, rice, sugar. Then day to day life ல நீங்க இதெல்லாம் மெஷர் பண்றோமோ these are called as the unknown quantities. Then what is known quantities? Half kg, 1 kg, 100 gram, 200 milliliter, then 500 milliliter. We buy the 1 kg of sugar. The 1 is called as the magnitude and the kg is called as the unit. That means comparing unknown quantity with known quantity means 1 kg is called as the known and the sugar, buying the sugar நமக்கு எவ்வளவு இருக்குன்றது தெரியாது. So that is, it is the unknown quantity, then it is the known. 1 kg, 25 kg, these are called as the known quantities. Buying the matters are called as the unknown. So next topic, units. So units அப்படின்னு எடுத்துட்டோம்னா these are the two types of units. The first one, standard unit, then another one, non-standard units. So what is the difference between standard and non-standard அப்படின்னு எடுத்துட்டோம்னா, so what is, how to define standard units? It is the definite unit, it does not change. Then next one, it should not change with respect to space and time. So நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் இந்த units அப்படின்றது, that means the standard unit அப்படின்றது change ஆகாது. Then next, non-standard units. In earlier days people used to do different measurements. So நமக்கு already தெரியும். So நம்மளோட தாத்தா பாட்டி அவங்க காலத்துல எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா different types of units மெஷர் பண்றதுக்காக எடுத்திருந்தாங்க. So example, hand span, foot, arm or cubits. So what is hand span? So hand span அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெஷர் பண்றத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா that is the hand span அப்படின்னு எடுத்துப்போம். Then next one, foot அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட பாதங்களை வச்சு அளவிடுற முறைக்கு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா foot அப்படின்னு எடுத்துப்போம். Then next one, cubit அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளோட ஹேண்ட்ஸ்ல, ஸோ இங்கேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா that is the cubit அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே people to people சேஞ்ச் ஆகும். நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். தென் இதை விட சின்னவங்களோ இல்லை என்னை விட பெரியவங்களோ மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா these are the changeable. So the non-standards are changeable. These units change with respect to person. So ஒருத்தங்களுக்கும் இந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றது சேஞ்ச் ஆகும். ஸோ யூனிட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா கம்பேரிங் அன்னோன் குவான்டிட்டி வித் நோன் குவான்டிட்டிஸ். நமக்கு தெரியாத ஒரு அளவை தெரிஞ்ச அளவீடுகளோட மெஷர் பண்ணுறது என்ன, கம்பேர் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம்னா யூனிட்ஸ். So these are the two types of units, standard unit, then non-standard units. So what is standard unit? It is definite. It should not change with respect to space and time. எந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகாத ஒரு அளவு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா standard units அப்படின்னு எடுத்துப்போம். Then next one, non-standard units அப்படின்னு எடுத்துட்டோம்னா earlier daysல யூஸ் பண்ண எல்லாமே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா non-standard. So example, hand span, foot, arm, these are called as the non-standard units. Then it is change with respect to person. Okay ma. Then next, types of physical quantity. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், physical quantity அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இதுக்கு மெயின்லி physical quantityனா என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு யூனிட் இருக்கணும், ஒரு மேக்னிடியூட் இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த physical quantity. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் Q equal to N into multiplication of magnitude and the unit is called the physical quantity. இந்த physical quantityல நமக்கு மெயினாக இதில் 2 types இருக்கு. ஸோ இந்த 2 types என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா fundamental quantity, the next one derived quantity. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி? இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த அதர் குவான்டிட்டி. எந்த குவான்டிட்டியும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்குது அப்படின்னா
that is called the fundamental quantity. So what is this? Length, mass, time. So இந்த மூணு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா fundamental quantities. ஸோ இப்போ இந்த லென்த்து, மாஸு, டைம் இது எல்லாமே எப்பவுமே என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. There are 7 fundamental quantities. இந்த 7 fundamental quantitiesல மெயினாக நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா 3 quantities, length, mass and time. So these are the fundamental. Why it is called the fundamental quantities? It does not depend on the other quantity. So it is called the fundamentals. Example, length, mass and time. The next one, derived quantity. So what is the difference between fundamental and derived அப்படின்னு எடுத்துட்டோம்னா it depend on the other quantity. So வேற ஒரு quantityயை depend பண்ணி தான் இது produce ஆகும் அப்படின்னா that is called the derived quantity. That means the multiples and submultiples of length, mass, time. The multiples and submultiples of fundamental quantity தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா derived quantity. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தோம். மெஷர்மெண்ட்ஸில் நம்ம மெயினாக யூனிட்ஸ் அப்படின்றத பார்க்குறோம். யூனிட்ஸில் 2 types ஆஃப் யூனிட்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸ்டாண்டர்ட் யூனிட், நான் ஸ்டாண்டர்ட் யூனிட். ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இட் டஸ் நாட் சேஞ்ச், ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். தட் இஸ் கால்டு த ஸ்டாண்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், லென்த், மாஸ் அண்ட் டைம். த நெக்ஸ்ட் ஒன், நான் ஸ்டாண்டர்ட். இயர்லியர் டேஸில் மெஷர் பண்ணுறதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா நான் ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க, ஹேண்ட் ஸ்பேன், ஃபுட் அண்ட் கியூபிட். ஸோ ஹேண்ட் ஸ்பேன்னா நமக்கு தெரியும், நம்மளோட ஹேண்டை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா ஹேண்ட் ஸ்பேன். ஸோ ஃபுட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒருத்தங்களோட ஃபுட்டையும் வச்சு மெஷர் பண்ணுறது தான் ஃபுட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துப்போம். தென் நெக்ஸ்ட் ஒன், கியூபிட். நம்மளோட ஹேண்ட்ஸை வச்சு ஸோ இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரலும் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு த கியூபிட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். ஒருத்தருக்கும் இது சேஞ்ச் ஆகிறதுனால தீஸ் ஆர் கால்ட் அஸ் த நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஆல்ரெடி ஃபிசிக்கல் குவான்டிட்டி பார்த்துட்டோம். இதில் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா 2 types இருக்குது. The first one, fundamental quantity. The next one, derived quantity. So fundamental அப்படின்னு எடுத்துட்டோம்னா it does not depend. It is the unique quantity அப்படின்னு சொல்லுவோம். இதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை அப்படின்னா the fundamental quantity. Derived அப்படின்னா it depends on the other. வேற ஒரு குவான்டிட்டியோட மல்டிபிள்ஸாவோ இல்லை டிவிஷன்ஸாவோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா derived quantity. ஓகேவா? ஸோ நம்ம 2 types ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் ஃபஸ்ட் என்னன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு டெஃபினிஷன் என்ன? It is the unique quantity. It does not depends on the other. It is the fundamental quantities. How many fundamental quantities are there? There are 7 fundamental quantities. Okay ma? So இதில் 7 fundamental quantities அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா the basics அப்படின்னா நம்ம length, mass, time இது மூணும் சொன்னோம். So the 7 quantities அப்படின்றதுல what is quantity அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு லேண்டை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா that is called the length. ஸோ லென்த்தை விட்டுட்டு நம்ம கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ண முடியாது? மாஸ் எடுக்க முடியாது. ஸோ ஒரு கிளாத்தை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? லென்த் அப்படின்றத எடுத்துப்போம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேர்ல்டு வைட் அக்செப்டான குவான்டிட்டிஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், amount of substance, luminous intensity. So these are called as the 7 fundamental quantities. So இதில் நமக்கு length அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 இதை மெஷர் பண்ணுறேன். ஸோ ஒரு டாட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 டாட் வைக்கிறேன் அப்படின்னா இந்த 2 டாட்டையும் மெஷர் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லென்த். ஓகேவா? நான் இதை மாஸ்லேயோ டைம்லேயோ டெம்பரேச்சர்லேயோ மெஷர் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? லென்த்து. ஸோ இதில் யூனிட் சிஸ்டம்ஸ் அப்படின்றது என்னென்னு எடுத்துப்போன்னா
நான் இந்த 2 பாயிண்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கிறேன்? ஸோ நான் மீட்டரில் எடுத்துக்கலாம், கிலோமீட்டரில் எடுத்துக்கலாம், மில்லிமீட்டரில் எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது. பட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேர்ல்டு வைட் அக்செப்டட். ஸோ லென்த் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன எடுத்துக்கணும்? மீட்டர் அப்படின்ற யூனிட்டை எடுத்துக்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் மாஸ். ஸோ மாஸ் அப்படின்றது என்ன? ஒரு சப்ஸ்டான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஸ்டான்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் த கிலோகிராம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1/2 kg ஆஃப் ரைஸ், 1 kg ஆஃப் சுகர், சம்திங் வி வாண்ட் டு பை. ஸோ அதை எதில் எடுத்துப்பீங்க அப்படின்னா கிலோகிராம் அப்படின்றதுல நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு டைம் டியூரேஷன் கேட்குறேன். இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதில் சொல்லுவீங்க? செகண்ட்ஸில் சொல்லலாம், மினிட்ஸில் சொல்லலாம், ஹார்ஸில் சொல்லலாம். பட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் நீங்கள் இதில் மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னா செகண்ட் அப்படின்றத மட்டும்தான் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ லென்த்னா மீட்டர், மாஸ்ன்றது கிலோகிராம், டைம் அப்படின்னா எதில் மெஷர் பண்ணணும்? செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லேயும் நம்ம எதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? ஸோ இந்த 7 குவான்டிட்டிஸ் அண்ட் 7 யூனிட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். திஸ் ஆர் கால்ட் அஸ் த ஃபண்டமெண்டல். தென் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இப்போ வெதர் கண்டிஷன்ஸ் கேட்குறோம் அப்படின்னா நம்ம என்னென்ன யூனிட்ஸ் எல்லாம் சொல்லலாம்? செல்சியஸில் சொல்லலாம், ஃபாரன்ஹீட்டில் சொல்லலாம், கெல்வினில் சொல்லலாம். ஸோ ஃபண்டமெண்டலில் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கெல்வின் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றது எடுத்துப்போம். ஸோ டெம்பரேச்சர், கெல்வின். தென் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறீங்க. ஸோ 1 மந்த்துக்கான ரீடிங் என்ன? ஸோ ஒரு 2 மந்த்துக்கான ரீடிங் என்ன? நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எதை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ஆம்பர் அப்படின்றத எடுத்துப்போம். ஸோ இன் ப்ராக்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதில் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக என்ன எடுத்துப்போம்னா அம்மீட்டர், இந்த ஆம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். தென் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நான் ஒரு சப்ஸ்டான்ஸ் வாங்குறேன் அப்படின்னா சம்திங் ஒரு திங்ஸ் நான் எடுக்கிறேன். அந்த திங்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அப்படின்னு நமக்கு என்னென்னு தெரியும்? ஒரு டாட் லெவலில் இருக்கிறது ஆட்டம்ஸ். ஸோ இந்த டாட் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா மாலிகுல்ஸ். ஓகேவா? ஸோ ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் அண்ட் த சப்ஸ்டான்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் அப்படின்றது என்னென்னு எடுத்துக்கிட்டேன்னா ஸோ ஒரு 1 kg ஆஃப் சுகர் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட காம்பினேஷன் எல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்லுவோம்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ். ஸோ த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் அப்படின்றதுக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா மோல். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்றத என்னென்னு சொல்லுவோம்னா மோல் அப்படின்றத டிஃபைன் பண்ணுவோம். த நெக்ஸ்ட் ஒன் லூமினஸ் இன்டென்சிட்டி, பிரைட்னஸ். இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி எதில் மெஷர் பண்ணுவோம்னா ஸோ ஒரு கேண்டில் இருக்குது, அந்த கேண்டில்லேருந்து வர பிரைட்னஸ்லேருந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லூமினஸ் இன்டென்சிட்டி. ஓகேவா? ஸோ ஒரு லைட்டு இது மாதிரிலாம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ த லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் இந்த யூனிட்டில் எதில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கேண்டினா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன குவான்டிட்டி, என்னென்ன யூனிட்டு, அதுக்கான சிம்பிள்ஸ் என்ன அப்படின்றத மறுபடியும் பார்க்கலாம். குவான்டிட்டி லென்த்து, யூனிட்டில் எதில் மெஷர் பண்ணணும்னா மீட்டர். தென் மீட்டரில் ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள் ஸ்மால். ஓகேவா? அந்த ஸ்மால் எம்மை தான் நம்ம என்னென்னு எடுத்துப்போம்னா சிம்பிள்ஸில் எடுத்துப்போம். ஸோ மீட்டருக்கு கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணக்கூடாது? கேப்சியம் அப்படின்றத யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ லென்த்தோட யூனிட் மீட்டர். ஸோ மீட்டருக்கு சிம்பிள் எதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் எம் அப்படின்றத மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மாஸ்ன்றது எதில் மெஷர் பண்ணுவோம்? யூனிட்டு கிலோகிராம். ஸோ கிலோகிராமை ஃபுல் ஃபார்ம் எழுத மாட்டோம், கேஜி அப்படின்ற லெட்டர்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். கே கேப்ஸு, ஜி ஸ்மால். ஓகே. தென் டைம். ஸோ டைம் பீரியட்ஸை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் அப்படின்றது எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் லெட்டர் எஸ்ஸு. ஸோ எஸ் மட்டும்தான் எழுதணும். நம்ம எதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது? செகண்டு, எஸ்சி, அந்த மாதிரி எஸ்சிடி அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் எடுத்துக்கக்கூடாது. நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும்? அக்செப்டட் யூனிட் எஸ் அப்படின்றது தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் கெல்வின். ஸோ கெல்வினில் ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் ரைட் பண்ணும்போது நம்ம ஸ்மால் எழுதுவோம். பட் இதுக்கு யூனிட் வந்து கேப்ஸில் எழுதணும். ஓகேவா? கே அப்படின்ற ஃபஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணுறீங்க. எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பர். ஸோ இது சயின்டிஸ்டோட நேமு. கெல்வின் அப்படின்றதும் சயின்டிஸ்டோட நேம். அதனால நம்ம கேன்றதை கேப்ஸில் எழுதுவோம். ஆம்பர் அப்படின்றது சயின்டிஸ்டோட நேம்ன்றதுனால யூனிட் என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா கேப்ஸ் ஏ அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் மோல். ஓகேவா? ஸோ இந்த மோலில் நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா MOL அப்படின்றது சிம்பிள்ஸாக யூஸ் பண்ணுவோம். தென் லூமினஸ் இன்டென்சிட்டி
லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டிலா அப்படின்றத எடுத்துப்போம். யூனிட் சிஸ்டம்ஸில் நமக்கு சிம்பிள்ஸில் எதெல்லாம் எடுத்துப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சி, இங்கே இருக்கிற டி ரெண்டுமே என்ன எழுதுனா ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதுவோம். சி டி ரெண்டுமே ஸ்மால். ஓகேவா? ஸோ ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க பார்க்கலாம். லென்த்ன்றது என்னது? குவான்டிட்டி 7 குவான்டிட்டி சொல்லுங்க. லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ், லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ லென்த்துக்கான யூனிட் என்ன? மீட்டர். அதோட சிம்பிள் என்ன? ஸ்மால் எம். மாஸ்ன்றது கிலோகிராம். கிலோகிராம் எப்படி ரைட் பண்ணணும்? கேஜி. டைம்னா செகண்ட். செகண்ட் எப்படி ரைட் பண்ணணும்? எஸ். டெம்பரேச்சர் கெல்வின். கெல்வின் எப்படி ரைட் பண்ணணும்? சயின்டிஸ்டோட நேமு. ஸோ கேப்ஸ் கே யூஸ் பண்ணணும். எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பர். ஆம்பர் இஸ் த சயின்டிஸ்ட் நேம். ஸோ ஏ அப்படின்றத கேப்ஸில் யூஸ் பண்ணணும். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் மோல். மோல்ன்றது MOL அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா. கேண்டிலான்றது CD ஸ்மால் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். சயின்டிஸ்டோட நேம் மட்டும் வந்தால் இதில் ரைட் பண்ணணும் கேப்ஸு. அதர் தென் ஃபுல்லாக எதில் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸில் தான் ரைட் பண்ணணும். ஓகேவா? there are 7 fundamental quantities. இந்த 7 fundamental quantitiesையும் நம்ம எப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா in 1960. after the 1960 we are using the fundamental quantities. ஓகேவா? So next derived quantities. So derived quantities அப்படின்றத நம்ம definitions பார்த்திருக்கோம். Multiples and submultiples of the fundamentals are called the derived quantities. ஓகேவா? It depends on the other quantities னு பார்த்திருக்கோம் definition. So it is the multiples and submultiples of the fundamental quantities. So what is the fundamental quantities? It is next derived quantities. So இப்போ derived quantities அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கோம்னா multiples and submultiples of the fundamentals are called the derived quantities. So for example, so area மெஷர் பண்ணுறீங்க. ஒரு லேண்டோ இல்லை நார்மலாக ஒரு புக்கோ சம்திங் ஏதோ இந்த மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதோட ஆக்குப்பையிங் லென்த்து அண்ட் பிரெத் இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏரியா. ஓகேவா? ஸோ இப்போ இது நீங்கள் யூனிட்டில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? லென்த் இன்டூ பிரெத். ஸோ ரெண்டுமே மீட்டரில் தான். L இன்டூ L. ஸோ லென்த்துக்கான SI யூனிட் என்னன்னு பார்த்துருக்கோம்? மீட்டர். ஸோ மீட்டர் இன்டூ மீட்டர். ஸோ இதோட ஃபைனலி மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா அப்படின்றது எதில் மெஷர் பண்ணுவீங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்றத எடுத்துப்போம். ஸோ இட் இஸ் இதில் மீட்டர் அப்படின்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த டிரைவ்டு குவான்டிட்டி. மல்டிபிள்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டலாக இருக்கிறதுனால இது என்னென்னு சொல்கிறோம்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் சப்மல்டிபிள்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணலான்னா மாஸ் பர் வால்யூம். ஒரு புக் இருக்குது. ஸோ ஒரு புக்கை ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சைஸ் ஆஃப் த புக் எடுக்கிறீங்களோ அதுக்கு பர்டிகுலராக ஒரு மாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு 1 kg ஆஃப் மாஸ் இருக்குது அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான் புக்கை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ஆக்குபையிங் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வால்யூம். ஓகேவா? ஸோ டென்சிட்டி அப்படின்றது என்னென்னா மாஸ் பர் வால்யூம். மாஸ் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம எந்த திங்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த திங்ஸோட வெயிட்டை தான் என்னென்னு சொல்லுவோம்னா கிலோகிராம்ஸில் மெஷர் பண்ணுவோம். நான் கன்சிடர் 1 kg ஆஃப் புக், அதோட வெயிட் 1 kg அப்படின்னு எடுக்குன்னா நான் பிளேஸ் பண்ணுறேன், ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன் அந்த புக்கை. அந்த புக்கை ஆக்குபை பண்ணிக்கிற பிளேசஸ் ஆர் த ஸ்பேசஸ் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாஸ் பர் வால்யூம் ஈக்குவல் டு டென்சிட்டி. ஓகேவா? ஸோ மாஸ்ன்றது நீங்கள் எதில் மெஷர் பண்ணுவீங்க? கேஜி. SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் kg. தென் வால்யூம் அப்படின்றது எதில் மெஷர் பண்ணுவோம்னா மீட்டர் கியூப். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் வால்யூம் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா ஆக்குபையிங் ஸ்பேசஸ் இஸ் கால்டு த வால்யூம். ஓகேவா? ஸோ அது என்னது? லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். லென்த்ன்றதை எதில் மெஷர் பண்ணுவோம்? மீட்டர். பிரெத் ஆல்சோ மீட்டர். தென் ஹைட் அப்படின்றதும் மீட்டர். திஸ் இஸ் த மல்டிபிள்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ ஃபைனலி இது எப்படி ரைட் பண்ணலாம்? மீட்டர் கியூப் அப்படின்றத நம்ம ரைட் பண்ணுவோம்.
ஓகேவா? ஸோ டென்சிட்டியில் என்னென்னு பார்த்துருக்கோம், கேஜி பை மீட்டர் கியூப். ஸோ இல்லைன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற மல்டிபிள்ஸில் இருக்கிறத நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கேஜி எம் -3 அப்படின்றது நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா multiples and submultiples of the fundamentals are called the derived quantities. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எக்ஸாம்பிள் ஏரியா அண்ட் த வால்யூம். ஒரு புக்கோ ஒரு லேண்டோ சம்திங் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா length into breadth. So it is the multiples of meter. So it is measured in meter square. ஓகேவா? ஏரியா எதில் மெஷர் பண்ணுவோம், மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இட் இஸ் த மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல். ஸோ இட் இஸ் கால்டு டிரைவ்டு குவான்டிட்டிஸ். வால்யூம்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஆக்குபையிங் ஸ்பேசஸ். ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கிறேன், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் டே டு டே லைஃப்பில் எதை வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆக்குபை பண்ணிக்கூட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இது மூணையும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு த volume. Okay ma? So it is the multiples of meter. So it is the fundamental quantities. M அப்படின்றது meter அப்படின்றது என்னன்னு பார்த்துருக்கோம்னா fundamental quantity. Multiples of fundamental meter cube அப்படின்னு இருக்கிறதுனால it also called as the derived quantity. Okay. The next one density. Density அப்படின்றது என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா mass per volume. Mass அப்படின்றது நம்ம கிலோகிராம்ல மெஷர் பண்ணுவோம். SI unit of mass kilogram. Then வால்யூம்க்கு மீட்டர் கியூப். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சொன்னோம் ஒரு புக்கு அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 kg ஆஃப் வெயிட் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு திங்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதோட வெயிட் என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா கிலோகிராம். தென் அதை ஆக்குபை பண்ணிக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்லுவோம்னா வால்யூம். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி கிடைக்கிறத என்னென்னு சொல்லுவோம்னா டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ மாஸ் பர் வால்யூம். மாஸ் அப்படின்றது கிலோகிராம், வால்யூம்னா மீட்டர் கியூப், கேஜி பர் மீட்டர் கியூப் ஆர் கிலோகிராம் மீட்டர் -3. இங்கே டினாமினேட்டரில் இருக்க மீட்டர் கியூப் நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆகும்போது ப்ளஸ்ஸாக இருந்த 3 என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா மைனஸாக சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் காமனாக என்னென்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் த டிரைவ்டு குவான்டிட்டிஸ் பார்த்தோம். 7 fundamental quantities. Then derived quantities அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மல்டிபிள்ஸ் அண்ட் சப்மல்டிபிள்ஸ் அப்படின்றதுனால நம்பர் ஆஃப் derived quantities அப்படின்றது இன்க்ரீசிங் லெவலில் இருக்குது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நம்ம இயர்லியர் டேஸ் 1960 இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ என்னென்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, FPS system, then CGS system, MKS system. ஓகேவா? ஸோ இப்போ இதில் FPS, CGS, MKS அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ FPS அப்படின்னா லென்த்தில் என்ன மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுட் சிஸ்டம். ஓகேவா? நம்மளோட பாதங்களை வச்சு மெஷர் பண்ணுவோம்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபுட் சிஸ்டத்தை தான் என்ன யூஸ் பண்ணுவாங்க, லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக எடுத்துப்பாங்க. ஒரு லேண்டை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கால் அடிகளை வச்சு இதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபுட் சிஸ்டம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் T அப்படின்றது பவுண்ட். ஓகேவா? மாஸ் அப்படின்றத நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி கேஜி சிஸ்டம்ஸில் இல்லாமல் இயர்லியர் டேஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பவுண்டு. ஓகேவா? ஒரு பல்கான ஒரு திங்ஸை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா 1 pound 2 pound அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா மாஸ் இதில் யூஸ் பண்ணணும்னா பவுண்ட் சிஸ்டம்ஸில் எடுத்திருக்காங்க. தென் டைம் அப்படின்றது இங்கே லாஸ்ட்டாக என்ன இருக்குது, எஸ், அதனால இங்கே என்ன இருக்குன்னா செகண்ட். சரியா? ஸோ FPS சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா லென்த் எதில் மெஷர் பண்ணுவோம், ஃபுட், மாஸ்னா பவுண்டு மெஷர் பண்ணுவோம், டைம்ன்றது செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட்டு CGS சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது CGS அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, சினா லென்த்துக்கானது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ஜின்றது கிராம். டைம் எதில் மெஷர் பண்ணியிருப்போம், செகண்ட். ஓகேவா? இதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பாருங்க, FPS, that is called as the FPS system. Then CGS, சென்டிமீட்டர்ல C, கிராம்ல G, then secondல S. So it is the CGS system of units அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? then next MKS system. MKS க்கு என்னவா இருந்திருக்கும், லென்த் மீட்டர். ஓகே? then Kன்றது கிலோகிராம். டைம் எதில் மெஷர் பண்ணியிருப்பாங்க, செகண்ட்.
ஸோ இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, தட் மீன்ஸ் இந்த 1960க்கு முன்னாடி வரல என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா FPS, CGS, MKS இந்த மாதிரி வேர்ல்டு வைடில் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றது சேஞ்சஸ் நிறைய கொடுக்கறதுனால ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது வேணும். வேர்ல்டு வைடில் நமக்கு யூனிக் குவான்டிட்டிஸ் அப்படின்றது தேவைப்படுதுன்னு கொண்டுட்டு வந்தது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு முன்னாடி இருந்த FPS, CGS, MKS இதில் எதை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் த MKS சிஸ்டம் ஆல்சோ கால்ட் அஸ் த SI சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், தட் இஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஓகேவா? எந்த சிஸ்டத்தை நம்ம இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா MKS சிஸ்டம் இஸ் கால்டு த SI யூனிட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த MKS நம்ம இப்போ இயர்லியர் டேஸில் என்ன மெஷர் பண்ணியிருக்கோம்? லென்த்னா மீட்டர், மாசுன்றதை கிலோகிராமில் மெஷர் பண்ணுவோம், டைம்ன்றதை செகண்டில் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த FPS, CGS, MKS இந்த 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸில் விச் ஒன் இஸ் த சேம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 சிஸ்டம்லேயே ஒரே மாதிரியான யூனிட்ஸை தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? செகண்ட்ஸ் அப்படின்றத மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸஸில் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். மெஷர்மெண்ட்ஸ்னால் என்னது? நான் ஒரு கிளாத் இருக்குது, கிளாத்தை மெஷர் பண்ணுறேன், தென் ஒரு மில்க் வாங்கணும். ஸோ மில்க் அப்படின்றத நான் மெஷர் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? ஸோ ஒரு கப் ஆஃப் மில்க் அப்படின்றத நான் கேட்க முடியாது. ஸோ எந்த அளவில் நான் போய் கிளாத் அப்படின்றத மெஷர் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றது என்னது? இட் இஸ் த பேசிக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். காமனாக நம்ம எந்த ஒரு திங்ஸை வாங்குகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு என்ன வேணும்? ஒரு மெஷர்மெண்ட் சொன்னால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றதுல நம்ம லென்த்து, மாசு, டைம் அப்படின்றத காமன் குவான்டிட்டிஸாக, தட் மீன்ஸ் த பேசிக் குவான்டிட்டிஸாக 3 குவான்டிட்டிஸில் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இதில் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நார்மலாக நான் போயிட்டு கேட்கும்போது நான் ஒரு மில்க் வாங்கும்போது 5 மீட்டர் இல்லைனா 500 கிலோகிராம் அப்படின்னு என்னால் கேட்க முடியாது. ஓகேவா? அதுக்குன்னு யூனிக் குவான்டிட்டிஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா? 5 லிட்டர்ஸ் ஆஃப் மில்க், 5 லிட்டர்ஸ் ஆஃப் ஆயில், அந்த மாதிரி லிட்டர்ஸில் தான் கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நார்மல் ஒரு இதுலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்துருக்கோன்னா மெஷர்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்றது என்ன? எந்த ஒரு திங்ஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம லென்த்னா எது எடுத்துப்போம்? மீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சம்திங் இந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நான் ஒரு ஆயில் மாதிரியான திங்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா லிட்டர், மில்லி லிட்டர் இந்த மாதிரி திங்ஸ், இது மாதிரியான யூனிட்ஸை நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு சம்திங், ஒரு ஆப்ஜெக்டை இல்லைனா ஒரு திங்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா மெஷர்மெண்ட். ஓகேவா? ஸ்கேலாக இருக்கலாம், டேப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த திங்ஸை எடுத்து மெஷர் பண்ணுறோமோ தட் இஸ் கால்ட் அஸ் த மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு மெயினாக என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மேக்னிடியூட் இருக்கணும், ஒரு யூனிட் இருக்கணும். ஓகேவா? ஃபிசிக்கல் குவான்டிட்டினா மெயின் திங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா Q is equal to N into U. ஓகேவா? ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் என்னன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்? நியூமெரிக்கல் வேல்யூஸ், தட் மீன்ஸ் மேக்னிடியூட். யூனா எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்? யூனிட். சரியா? ஸோ நம்பர் N அப்படின்றது நம்பர்ஸ், U அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய மீட்டர், கிலோமீட்டர், லிட்டர் இந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸை சொல்கிறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா யூனிட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்லேயே டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 டைப்ஸ் எடுத்துக்கிட்டோம். சரியா? ஒன்று ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இன்னொன்று derived quantities அப்படின்னு பார்த்தோம். இதில் fundamental quantities அப்படின்னா என்னது? There are 7 fundamental quantities. It also called as the unique quantities அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? It does not depends on other quantities. அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா fundamental quantities அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எதெல்லாம் fundamental quantities ஒரு தடவை சொல்லி பாருங்க பார்ப்போம். Then next derived quantities. Derived என்ன definition சொல்லியிருக்கோம்? It is the multiples and submultiples of the fundamental. ஓகேவா? ஸோ ஒரு இதை மெஷர் பண்ணுறீங்க, லென்த்து, பிரெத்து, இல்லை லென்த்து, பிரெத், ஹைட்டு, மாஸ், வால்யூம் இந்த மாதிரியானதை மெஷர் பண்ணும்போது மல்டிபிள்ஸ் ஆஃபோ இல்லைனா சப்மல்டிபிள்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டலாக வரது தான் என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
சரியா? ஸோ தென் நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னா பார்த்தோம், லாஸ்ட் டாபிக்ல பார்த்தோம். ஸோ தெர் ஆர் 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இயர்லியர் டேஸில் யூஸ் பண்ணின சிஸ்டம்ஸ் வேர்ல்டு வைடு யூனிக்காக ஒரே மாதிரி யூஸ் பண்ணலை. ஸோ இந்தியா அப்படின்னா வேற ஒரு சிஸ்டமோ இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் வேற ஒரு சிஸ்டமாவோ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ டே டு டே லைஃப்பில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சேஞ்ச் ஆகும்போது இதில் சேஞ்சஸ் அப்படின்றது இருக்குது. சரியா? நம்ம என்னென்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்துருக்கோம். எஃபிஎஸ் பார்த்தோம். எஃபிஎஸ்னா என்னது? ஃபுட், பவுண்ட், செகண்ட். அடுத்து என்ன சிஸ்டம் பார்த்தோம்? சிஜிஎஸ், சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் பார்த்தோம். அடுத்து என்னது? லாஸ்ட் ஒன் எம்கேஎஸ். எம்கேஎஸ்ல என்னது? மீட்டர், கிலோகிராம், செகண்ட். இந்த மாதிரி வேர்ல்டில் ஒரு இடத்துல ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, ஏரியாவை மெஷர் பண்ணுறதோ இல்லை ஒரு திங்ஸ் நம்ம எதை மெஷர் பண்ணுறதுனாலும் பிளேஸ் டு பிளேஸ் வேரியபிள்ஸாக இருந்தது. ஸோ இது எது வரலும் அப்படின்னு பார்த்தோன்னா 1960. ஸோ இந்த 1960க்கு அப்புறம் கொண்டுட்டு வந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேஸ் குவான்டிட்டிஸ். ஸோ பேஸ் குவான்டிட்டிஸ்னால் என்ன? பேஸ் குவான்டிட்டிஸ் அண்ட் த எஸ்ஐ குவான்டிட்டிஸ் அண்ட் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இது எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம பார்த்த இந்த 7 குவான்டிட்டிஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். எதெல்லாம் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்? லென்த்து, mass, time, electric current, temperature, luminous intensity, amount of substance. இது எல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். சரியா? ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கு. ஹோம்ஒர்க் என்னன்னு பாருங்க. வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த்? சரியா? இதை நீங்கள் அப்படியே சொல்லி பார்த்துக்க கூடாது, எனக்கு மெசேஜாக சென்ட் பண்ணுங்க. What is the SI unit of length? Then next பாருங்க. Measurement has 2 parts. They are. So measurements has 2 parts. They are dash and dash. Okay வா? இந்த 2 parts என்ன அப்படின்றது கேட்டிருக்கேன். Then physical quantity. Q is equal to N into dash. So physical quantities அப்படின்றது எதுக்கு equal சொல்லணும். The SI system has how many basic units? Okay, question புரியுதா? The SI system has how many basic units? The next 60 kilogram is short form. Short formல எப்படி ரைட் பண்ணலாம்? Which among the system is the international system of units? International system of unitsல நம்ம எதை யூஸ் பண்றோம் அப்படின்றத क्वेश्चनா கொடுத்திருக்கு. சோ இத நீங்க ஹோம்வொர்க் finish பண்ணிட்டு எனக்கு மெசேஜா சென்ட் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் நம்பர்ஸ்க்கு நான் குரூப்ல நமக்கு சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுக்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். Thank you guys.